காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களாக விட்டு கனமழை பெய்தது. இதனால் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. அந்த வகையில் வேதாரண்யம் பகுதியில் நெல் சாகுபடி செய்த வயலில் 4 அடி வரை மழைநீர் தேங்கி நிற்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். 50,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. 11,000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நெல் வயல்களில் இப்பொழுது 50,000 ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளது. இதற்கு சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதை கணக்கெடுத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட விவசாயிகளை காத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் ராமநாதபுரம் திருவாடானை பகுதியில் எச்சரிக்கையை மீறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்று திரும்பிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். மேலும் புயல் சின்னம் எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட கடலோர கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்று தாழ்வு மண்டலம் புயலாக மாறி இருப்பதால் விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் பத்திரமாக பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் இன்ஜின், வலை மற்ற பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கனமழை எச்சரிக்கை காரணமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேர்வுக்கான மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.